Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ரொம்ப முக்கியமான கேள்வியெல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய கேள்வியும் உங்களுடைய பெயரோட ஸ்கிரீன்ஷாட்டோட இடம்பெறணும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய லோன் ரிலேட்டடான கேள்விகளை கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே வந்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக கூட பண்ணி கொடுப்பேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, அதாவது முதல்ல பூபதி அப்படின்றவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா 8 லோன் ஆப்பில் வந்துட்டு அமௌண்ட் எடுத்திருக்கேன். 1 இயர் டைமுக்கு பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் அப்படின்றது பண்ணினேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டு கட்டலை. அவங்க வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் வீட்டுக்கு வருவாங்க சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் பண்ணல, அதுவும் ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் பயப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது. ஏன்னா எதனால் பேமெண்ட் பண்ணல, என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியலுக்கு ப்ராப்பர் ப்ரூஃபோடு நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கனாலே ஸோ இது சால்வ்டு தான். ஸோ இது வந்துட்டு பெருசாக இழுக்கிறது அப்படின்றது கிடையாது. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாள் கட்டாமல் இருக்கிறதுக்கான சாத்தியத்தை நீங்கள் குறைச்சிருக்கணும். ஏன்னா அது ரைட் ஆஃப் என்பிஏ ரைட் ஆஃப் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அதை கிளியர் பண்ண முடியுமா, செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா 8 அப்ளிகேஷன் அப்படின்றீங்க. ஒருவேளை தொகை ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் நல்ல ஒரு அட்வொகேட்டோ இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சு வந்துட்டு இதை மூவ் பண்ணுங்கள். இல்லை எல்லாமே கம்மி தாங்க, எல்லாமே 10,000 5,000 20,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா ஸோ எந்த விஷயம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு அவங்கள வந்து பேசுங்க, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி எனக்கு டைம் வேணும், இந்த ரீசன்னால தான் கட்டல அப்படின்னு வந்து கேளுங்க. ஏன்னா சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் வரும். வீட்டுக்கு வர்றதெல்லாம் செகண்டரி தான். ஸோ அதை விட்டு தள்ளுங்க. ஏன்னா ஒரு சில அப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்து இங்கே ஆஃபீஸ் கூட இருக்காது, மேபி அவங்களுக்கு ஏஜென்ட் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான், ஆனால் நம்ம அப்படி விடக்கூடாது. ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் லோன் எடுத்துருக்கோம்னா அதை ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரீபேமெண்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் தள்ளி வச்சதே வந்துட்டு இதுதான். ஆனால் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. முதல்ல வந்துட்டு உங்களுடைய கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ஸோ டைம் கேளுங்க. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் வந்துட்டு இவங்களுக்கு கால் பண்ணி கலெக்ஷன் பர்சனுக்கு கால் பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய வேலையை கலெக்ஷன் பண்ணுறது தான். ஸோ அவங்களே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வேலை அதுதான். அதனால் வந்துட்டு அவங்க டைம் தரமாட்டாங்க. மிஞ்சி போனால் அதை ஒரு மாதத்துக்குள்ளே வேணால் டைம் தருவாங்க. அதுவும் தெரில, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கம்பெனியை பொறுத்து அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பொறுத்து இது மாறும். கவிராஜ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 7 days அப்ளிகேஷனாக நான் லோன் வாங்கியிருந்தேன், அதை நான் ரீபேமெண்ட் பண்ணிட்டேன். பட் அவங்க மறுபடியும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறாங்க, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ப்ளீஸ் ப்ரோ ரிப்ளை கொடுங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காரு. கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க, முதல்ல பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இது 7 நாள் அப்ளிகேஷன் தான் உறுதிப்படுத்திட்டீங்களே, உறுதிப்படுத்தினோடனே ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணிவிட்டு உடனடியாக 1930 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லை சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல் அப்படின்றதுல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கிரெடிட் அப்படின்றது இவன் எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் அனுப்புறான்றது தெரியாது. இதனால இந்த மாதிரி தப்பான அக்கௌண்ட்லேருந்து நமக்கு பணம் வர்றதுனால இது நாளைக்கு நமக்கு ஏதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்டை லாக் பண்ணுற மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஆனால் வாய்ப்புகள் குறைவு. பட் இருந்தாலும், ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம லோன் ஆப் தமிழ் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம். அது முழுக்க அப்ளிகேஷன் ரிவ்யூக்காகவே அதை நம்ம வச்சிருக்கிறோம். அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், ஒருத்தர் இந்த மாதிரி போய் மாட்டி அதிலிருந்து வெளியில் வந்தவர், அது நம்ம சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதிலிருந்து வெளியில் வந்தவர் கிளியராக வந்துட்டு அவருடைய வாய்ஸ்லேயே சொல்லியிருப்பார். அது போய் பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ வந்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் அடிக்கடி தினமும் இந்த எல்லா அப்ளிகேஷனை ரிப்பீட்டடாக வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் மறக்காமல் அதை போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ண முடியும் பிரதர். பயப்படாதீங்க, தைரியமாக அந்த வீடியோ மட்டும் பாருங்கள். அன்பு அப்படின்றவர் அவர் எது பார்த்து சொல்லுங்க சொன்னாலும் தெரில. அதாவது என்னன்னா, அண்ணா பார்த்து சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, இந்த சிபிலில் இந்த 2 செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் அதை தான் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவருக்கு பார்த்து சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரியல. நான் அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன், எப்படி சிபில் லாகின் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அதுக்குள்ளே போய் நம்மளோட டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். மறக்காமல் அந்த வழியில் போய் பாருங்க பிரதர். அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அந்த வீடியோ முழுமையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இல்லை வேறு என்ன உங்களுடைய கேள்வியோ கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியும். நான் அதை பற்றி தனியாக டெக்ஸ்ட்டு கூட உங்களுக்கு பண்ணி விட்டுறேன். நான் ஹேமலதா அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது நான் பிரான்ச் அப்ளிகேஷனில் லோன் வாங்கிட்டேன், 1 month பேமெண்ட் பண்ணேன், இப்போ 3 மாதம் பேமெண்ட் பண்ணல, நான் லோன் வந்துட்டு 3 month கட்டலை, அமௌண்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கேஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி லோன் ரீபேமெண்ட் பண்ணலைன்னா கேஸ் அப்படின்றதுலாம் அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது எப்படின்னா, அது கேஸ் அப்படின்றது வந்து அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த அக்கௌண்ட் இந்த கஸ்டமரோட கேஸ் என்கிட்ட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க லாங்குவேஜ் அவங்க சொல்லிப்பாங்க. கேஸ் இது வந்துட்டு உடனே ஐயோ நீ லோன் கட்டல மேலே தூக்கி கேஸை போட்டு உள்ள தள்ள, அதெல்லாம் இல்லை.
ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் 8 வருஷம் இருந்திருக்கேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. என்கிட்டலாம் 5-6 வருஷம் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்ம ஒரு கம்பெனியில் நம்ம ப்ராப்பராக நம்ம டீட்டெயிலை கொடுத்து ஸோ லீகலாக நான் இந்த மாதிரி பணத்தை திரும்ப ரீபேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம லோன் வாங்குறோம். அதை நம்ம ரீபேமெண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தலைவலிகள் வரலாம். அதனால நம்ம கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீபேமெண்ட் பண்ணிடுங்க. அது நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் இது எதுவும் அவ்வளோ பெரிய சீரியஸ் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனால் இது நம்ம பேமெண்ட் பண்ணலைன்னா சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு இது லீகல் ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப பயமாக இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு அட்வொகேட்டு, லீகல் அட்வைசரை பார்த்து கேளுங்க. ஆனால் இந்த அமௌண்ட் நீங்கள் எப்படி இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000-6000 தான் கொடுத்துருப்பாங்க, எனக்கு ஒரு 10,000 கொடுத்துருக்கலாம் மேபி. ஸோ இதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீபேமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஆமாங்க, அன்பு பிரதர் அப்படின்றது இன்னொரு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆனால் 1 month டியூ வந்துட்டு நான் மணி வியூவில் வந்து ஆட்டோ டெபிட்டை வந்து எனேபிள் பண்ணினேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்குது. ஆனால் போன மந்தில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் காட்டுச்சு, இப்போ வந்துட்டு பேமெண்ட் காட்டலை. எதனாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குமா, என்ன ஆச்சு, எதனால் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காரு. ஸோ இது டெக்னிக்கல் இஷ்யூனால கூட இது நடக்கும். இதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம்தான். ஏன்னா சில நேரங்களில் எனக்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டிங் இஷ்யூவில் சில நேரங்கள் காமிக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அதை உறுதிப்படுத்திப்பேன். உண்மையாலுமே இது ஏன் வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு, இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது நான் உடனே அங்கே கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணி உறுதி பண்ணிப்பேன். அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஜஸ்ட் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் இந்த எரர் இப்படி தான் இருந்துட்டு இருக்கேன். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி எனக்கு இங்கே வந்துட்டு எந்த இது டிஸ்பிளேவில் எதுவுமே ஷோ காமிக்கல, ஒருவேளை எனக்கு ஆட்டோ டெபிட் எடுக்காமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு கால் ரெக்கார்டு இருந்தாலும் கால் ரெக்கார்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருவேளை வந்துட்டு அது இவங்க ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா எனக்கு ரிங்கில் அப்படி தான் வந்துச்சு, ஆட்டோ டெபிட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு எடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த மாதம்லாம் எடுத்துட்டாங்க. பட் முன்னாடி வந்துட்டு அவங்க எடுக்கல. ஸோ இதனாலேயே வந்துட்டு எனக்கு நாளைக்கு ஏதாவது வந்துட்டு இவங்க சொல்கிறத வச்சு நம்ம தைரியமாக இருந்துட்டோம்னா நாளைக்கு நமக்கு திடீர்னு உண்மையாலுமே எடுக்குன்னு சொல்லிட்டு எடுக்கல. அப்போ உண்மையாலுமே எடுக்கலைன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளை என்ன சொல்லுவாங்க, நீங்கள் மெசேஜ் எல்லாம் பார்த்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணுறேன், அவங்களே வந்துட்டு லைவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஆட்டோ டெபிட் எடுத்துட்டு சொல்கிறாங்களே, அப்போ வந்து நான் எப்படி மெசேஜ் எல்லாம் நம்புறது, ஒருவேளை வந்துட்டு ஃபார்வர்டில் எரர் மெசேஜ் கூட வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம பேச முடியும். நம்ம பக்கம் ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு பேச முடியும். அதனால் எப்பவுமே கால் ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது தான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி இது ரிலேட்டடாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சுதுன்னா உடனே உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுவேன், அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷம் இருக்கேன், அதனுடைய அனுபவம் அப்படின்றது தான். நீங்கள் லோன் அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய வந்துட்டு லோன் ஆப் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோடைய லிங்க் கொடுத்துருக்கேன்.